பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 36ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது! இன்றைக்கும் நீங்களும் நானும் நிலை நிற்பது ஆண்டவருடைய கிருபைதான். ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய அன்புக்குள்ள ஜனங்கள் வருகிறதற்கான ரீசன் என்னன்னா, அவர் நம்ம மேல வைத்த கிருபை, அவர் நம்ம மேல வைத்த அன்பு. இதனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே இன்றைக்கு ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படித்தானே? இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம் அப்படின்னா, அதற்கு பின்பாக இருக்கிற காரியங்களை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என் மேல வைத்த கிருபை எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டா மணிக்கணக்கா சொல்லுவோம் சாட்சி. உண்மைதானே? ஆண்டவர் என் மேல இப்படி ஒரு கிருபையா இருந்தாரு, இப்படி ஆண்டவர் எங்களை நடத்தினார், இப்படி ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான விதங்கள்ல நம்ம செய்வோம். அப்ப இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை அருமையானது, அதனால மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து சேர்றாங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வர்றதுக்கான காரணம் தான். அது மாத்திரமல்ல, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்திலே இருக்கிற சம்பூரணங்கள், ஆலயம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இடம். அப்போ அதில் ஆண்டவர் ஒரு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தில் கத்துறார். ஏன்னா தன் ஜனங்களோட கூட வந்து ஆண்டவர் வெறும் வார்த்தையை மாத்திரம் கொடுத்து தன் ஜனத்தை நடத்துகிறதற்கான ஒரு ஸ்தலம் ஒரு ஆலயம் அல்ல. ஆலயத்திலே நிறைய விதமான ஆசீர்வாதங்கள், நிறைய விதமான நன்மைகள் நிறைந்தது தான் ஒரு ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினால் ஆண்டவர் என்னை திருப்தியடைய வைக்கிறார். அது மாத்திரமல்ல, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதா தாகம் வேற, ஆத்தும தாகத்தோடு போய் நான் நிற்கிறேன். ஆலயத்துக்கு நான் இப்போ போகிறேன், ஒரு ஓய்வு நாள் ஆராதனையை நான் கலந்து கொள்ள போகிறேன். எனக்கு ஒரு சில வார்த்தைகளுக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் கர்த்தர்ட்ட. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு இந்த வார்த்தையை பேசணும், இந்த சூழ்நிலையில் நான் நிற்கிறேன், எனக்கு இந்த பாதையை குறித்து கர்த்தர் பேசினால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆலயத்தில் போய் உட்கார்றேன். என்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அந்த வார்த்தையை கூட அங்கே நடத்துகிற ஊழியர்களை கொண்டு, அங்கே நடக்கிற வாசிக்கிற வேத வாசகங்களாக இருக்கட்டும், சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏறெடுக்கிற ஜெபமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் என் ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார் அப்படின்னா நிரப்பி அனுப்புகிறாரு. வெளியில் வரும்போது போகும்போது பல கலக்கத்தில் பல போராட்டத்தில் நான் உள்ளே போகிறேன். ஆனால் திரும்ப வரும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு திருப்தி உண்டாக வேண்டும். அதுதான் ஒரு ஆலயத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்பது அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு 100 பேர் 200 பேர் வந்தாலும், எங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும், ஆயிரக்கணக்கான பேர் ஆலயத்துக்கு வந்தாலும் கூட நாங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்குன்னு சொல்கிறத விட, அங்கே தாகத்தோடு வருகிற ஆத்துமாவுக்கு சரியான வார்த்தையை கொடுக்கும்படி ஒரு சபை திராணி உள்ளதாய் நிற்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, அவருடைய பேரின்ப நதியினால எங்கள் தாகத்தை எத்தனை நாள் யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளவு நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது எவ்வளவு நாள் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்தோம். அந்த சேர்ந்ததுனால ஆண்டவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால நம்ம திருப்தியாக்குனாரு. திருப்தியாக்குனது மட்டும் கிடையாது, அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்த்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பான ஒரு தேவன் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தேவனை நாம் தகப்பன் என்று கூப்பிடுவதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபையை நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே,
உங்கள் ஆலயத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் போய் நின்று ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை, ஆலய ஆராதனையை நாங்கள் அசட்டை பண்ண மாட்டோம். உங்கள் கிருபையை நாங்கள் விருதாவாக்க மாட்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ரீதியில் நாங்கள் நின்று உங்கள் கிருபைகளை இன்னும் நாங்கள் பெருக பண்ணுவோம். உங்கள் கிருபை இன்னும் எங்கள் வாழ்க்கையில் பெருகும், உங்கள் தயவு இன்னும் அதிகமாய் பெருகும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் பரலோகத்தின் தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கிருபையை நான் இன்னைக்கு விருதாவாக்கின்னு தானே, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா ஒரு விஷயங்களை மன்னிச்சு சம்பூரணத்தினால எங்களை நிரப்பும்படி கர்த்தர் அந்த கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகள் மிகவும் பெரியதப்பா. அவங்களுடைய கிருபை அருமையானது. அந்த உங்கள் கிருபையை பார்த்து ஆண்டவரே உங்கள் செட்டைகளின் நிழலில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அப்பா, அந்த கிருபையை நாங்கள் விருதாவாக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. அந்த கிருபையில் இன்னும் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் கேட்குறோம்ப்பா. அதே போல் உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியடைய பண்ண போகிறீங்க. உம்முடைய பேரின்ப நதினால் எங்களை தாகத்தை தீர்த்து நடத்த போகிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய ஆலயத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி, ஆலய ஆராதனைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி என் தேவனுடைய கரம் எங்களோடே கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என்ன தடை இருக்குதோ எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் ஐயா. எல்லா தடைகளையும் உடைச்சிருங்க, சூழ்நிலைகளை மாற்றிருங்க. கர்த்தருடைய கல்வாரியின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சேனைகளின் தேவனே, எங்களை பார்த்து கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.